மாறி போகிற உலகத்திலே மாறாத வார்த்தையை நான் அறிக்கை செய்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு நல்ல தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒரு நல்ல தேவனுடைய சமூகத்திலே பிரசன்னத்திலே இருக்கிறோம். ஹல்லேலூயா. வலக்கரம் உயர்த்தி சொல்லுவோம், இயேசு எனக்கு நல்லவர், இயேசு எப்பொழுதும் எனக்கு நல்லவர், இயேசு என்றென்றும் எனக்கு நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இயேசு இந்த உலகத்திலே நன்மை செய்தவராகவே அவர் சுற்றி திரிந்தார். இந்த வார்த்தையை நாம் எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்திலே நாம் நிறுத்த வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே நாம் நிறுத்த வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு சத்தியம், இயேசு நல்லவர். அவர் நல்லவராகவே இந்த பூமியிலே சுற்றி திரிந்தவர். சேர்ந்து சொல்லுங்கள், கற்றுக்கொள்வதில் ஆர்வமாயிருக்க வேண்டும். எந்த ஒரு நபரும் அறிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையிலே வாழ்க்கை தோற்று போவது இல்லை, அந்த வாழ்க்கையில் வாழுகிறவர்கள் தான் தோற்று போகிறார்கள். இப்படி சொன்னா புரியும் உங்களுக்கு. ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன், தொழில் செய்கிறேன், பிஸ்னஸ் தோத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா பிஸ்னஸ் தோத்து போல, பிஸ்னஸ் செய்கிறவங்க தான் தோத்து போறாங்க. சில பேர் சொல்றாங்க, வேலை தோத்து போயிடுச்சு, வேலையில தோத்து போயிட்டேன். நல்லா புரிந்து கொள்வோமே, ஆனால் வேலை தோத்து போகாது, வேலை செய்கிறவங்க தான் தோத்து போறாங்க. எல்லாமே வாழ்க்கையில் வேலையானாலும் படிப்பானாலும் ஏன் ஊழியமே ஆனாலும் எதுவும் ஆனாலும் அது தோற்று போகிறதே இல்லை. அதை செய்கிறவங்க தான் தோற்கிறார்கள், அல்லது அதை செய்கிறவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். தோற்று போகிறவர்களுக்கும் ஜெயிக்கிறவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் கற்று அறிதல். அல்லேலூயா. நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம்தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. தோற்பதும் ஜெயிப்பதும் கற்றலிலே இருக்கிறது. சரி, இப்போ வாழ்க்கையை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னா சில பேர் சொல்லுவாங்க, பட்டாதான நீ திருந்துவ. என்ன சொல்லுவாங்க? பட்டாதான் நீ திருந்துவ, பட்டாதான் கத்துப்ப அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? நல்லதான் இருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. உண்மையாவே வாழ்க்கையில எல்லாமே பட்டு தான் நம்ம கத்துக்கணும்னு சொன்னா வாழ்க்கை போதாது. எல்லாமே அடிபட்டு தான் கத்துக்கணும். எல்லாமே வாழ்க்கையில நொறுக்கப்பட்டு தான் கத்துக்கணும். எல்லாமே அடிபட்டு தான் வாழ்க்கையில கத்துக்கணும்னு சொன்னா அடிபடுறதுக்கே முக்கவாசி வாழ்க்கை போயிடும். அப்ப எங்க வாழ்றது? அடிபடுறதுலயே முக்கவாசி 90% வாழ்க்கை போயிடும். எங்க வாழ்க்கையில வாழ்றது? நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில நீங்க அடிபட்டு வாழ்க்கையை கற்றுக்கொள்வதை விட அடிபட்ட ஒருவர் இருக்கிறார், அவரை பார்த்து வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம அடிபட்டு வாழ்க்கை கற்றுக்கொள்வதை பார்க்கலாம். சிறந்த வழி, சிறப்பான வழி, மகத்துவமான வழி, ஒரே ஒரு வழி. அடிப்பட்டவர் இருக்கிறார், அடிக்கப்பட்டவர் இருக்கிறார், நமக்காக அடி வாங்கினவர் இருக்கிறார். அந்த அடிப்பட்டவரை பார்த்து நாம் கற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கையில் சிறந்த வழி. ஆமென் சொல்றவங்க, சிறப்பான ஒரு வழி. ஆகவேதான் வேத புஸ்தகத்தில் யாருமே சொல்லல, கற்றுக் கொடுக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொன்னாரு, என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 11, 28, 29 அப்படிதான் சொல்றாரு. 30 சொல்றாரு, என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவினிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். ப்ளீஸ், இயேசுவினிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவினிடத்திலே கற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை கவனித்து பார்க்கும்படி நாம் யாவரும் இந்த பூ உலகத்திலே ஒரு உன்னதமான ரட்சிப்பை பெற்றிருக்கின்றோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கவனியுங்கள், நம்முடைய வேத புஸ்தகத்திலே இந்த வேத புஸ்தகம் நம்முடைய கரத்தில் இருக்கலாம். இந்த வேத புஸ்தகம் நம் கரத்தில் இருக்கிறபடினால் நாம் கற்று தேறினவர்கள் கிடையாது. நம்ம பாத்ரூம்ல குளியல் அறையில சோப்பு இருக்கலாம். குளியல் அறையில சோப்பு இருக்கிறதுனால பாடி சுத்தமாயிடாது.
சமையலறையில சாப்பாடு இருக்கலாம், சமையலறையில சாப்பாடு இருக்கிறதுனால பசி தீந்துராது. படுக்க அறையில மெத்த இருக்கலாம், படுக்க அறையில மெத்த இருக்கிறதுனால தூக்கம் வந்துராது. அத்தனை பேர் கையிலையும் வேத புஸ்தகம் இருக்கலாம், இருப்பதினால் சத்தியத்தில் வளர்ந்து விட முடியாது. அப்ப அழுக்கு போனா என்ன செய்யணும்? குளியல் அறைக்கு போயிட்டு சோப்பை போட்டு தேய்க்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அழுக்கெல்லாம் போயிடும். பசி போனா என்ன பண்ணும்? சமயங்காட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கொண்டு வந்து வயிற்றுல கொட்டினா முடிஞ்சு போச்சு, பசி தீந்துரும். மெத்த இருக்க தூக்கம் வரணும், என்ன கொஞ்சம் போய் படுத்து ரிலாக்ஸ் பண்ணுங்க, தானா தூக்கம் வந்துடும். அதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா இந்த வேத புஸ்தகத்தின் வழியே நாம் செல்லக்கூடிய காரியத்துல இதுல கவனம் செலுத்தி நேரத்தை செலவழிச்சா மாத்திரமே கற்றுக்கொள்ள முடியும். அதுக்காக தான் இந்த செட்டப். ஒரு போதகர், போதனை, வேத புஸ்தகம் அத்தனை இருக்கு. நீங்கள் பாக்கியவான்கள், வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடிய நீங்கள் பாக்கியவான்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப பாக்கியவான்கள். அப்ப நல்லா அறிந்து கொள்ள வேணும், நம்முடைய வாழ்க்கையில கற்றல் ரொம்ப முக்கியம். ஆனா யார்கிட்ட கத்துக்கிறோம் ரொம்ப முக்கியம், யார்கிட்ட கற்றுக்கொள்கிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு, நன்றை கவனியுங்கள், எந்த ஒரு மாணவனும் அவன் சிறப்பானவனா இருக்கிறானா என்பது எந்த அடிப்படையில் இருக்கிறது? அந்த மாணவனுக்கு பயிற்றுவித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியர் சிறப்பானவரா, அதை பொறுத்து தான் இருக்கு. ஆசிரியர் சிறப்பானவரா இருப்பாரேயானால் அவரிடத்திலே பயிற்றுவிக்கப்படுகிற எந்த ஒரு மாணவனும் சிறப்பானவனாய் மாறுவதற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிறந்தவர்? அல்லேலூயா. ஏன்னா சபையில பாஸ்டர் பார்க்கிறதுக்காக இங்க பிரசங்கம் இல்ல, சபையில பரிசுத்தராகிய இயேசுவை பார்க்கிறது தான் இங்க பிரசங்கம். அநேக பிரசங்கங்களிலே கிறிஸ்து மறைக்கப்படுகிறார். அந்த பிரசங்கம் பலனற்ற பிரசங்கம். எந்த பிரசங்கத்திலே கிறிஸ்து தலை தொங்கி நிற்கிறாரோ அந்த பிரசங்கம் சர்வவல்லமுள்ள பிரசங்கம். பவுல் ஒரு தீர்மானம் பண்றாரு, நான் பிரசங்கம் பண்ணுவேனேயானால் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஏன்னா அதுதான் பெல்லனா இருக்கு. அதை பற்றி நான் பேசுவேன், அதை பற்றி நான் பிரசங்கம் பண்ணுவேன். அதுதான் மிக சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. வேதத்துல, வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை கற்று அவரை நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நோக்கி அவரை பார்த்தாதான் கத்துக்க முடியும். அல்லேலூயா. அப்ப கற்றுக்கொள்ளுதனுடைய பிரதானமான நோக்கம் என்ன? கற்றுக்கொள்ளுதலுடைய பிரதானமான காரியம் என்ன? வாய் திறந்து சொல்லுங்கள், நோக்கி பார்ப்பது. நான் பார்த்துருக்கேன், எங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ், டியூஷன்ல எல்லாம் நான் படிக்கும்போது அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எவனாச்சும் ஒருத்த அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பினான்னு வச்சுக்கொள்ளுங்களேன், சாக் பீஸ் தூக்கி மாண்டிலே போட்டுன்னு விடும். அவங்க நோக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை கவனி, என்னை பார்த்தாதான் விஷயம் உனக்கு புரியும், என்னை பார்த்தாதான் காரியம் உனக்கு புரியும், இயேசுவை பார்த்தாதான் வாழ்க்கைனா என்னன்னே புரியும் நமக்கு. இயேசுவை கவனித்து பார்க்கும்படி நாம் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிறது என்பதை தேவ சபையார் மறந்துவிடவே கூடாது. இயேசு கிறிஸ்து சொன்னதை எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க, ஆனா அவங்க அவரை நோக்கி பார்த்தது இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னதை கேட்கிறவங்க வேற, இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்க்கிறவங்க வேற. புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் கேட்டு இயேசுவும் ஒரு தெய்வம் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஆயிரம் பேர். இயேசு கிறிஸ்து சொன்னதை கேட்டு அதை அந்த அவருடைய கோட்பாடை ஃபாலோ பண்றேன்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் எத்தனையோ பேர். இயேசு கிறிஸ்து சொன்னதை நான் ஆமோதிக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் ஏராளமான பேர். மகாத்மா காந்தியிலிருந்து சுவாமி விவேகானந்தா வரைக்கும் அவர்கள் எழுதிய புத்தகத்தில் எல்லாமே யாரை பத்தி எழுதியிருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை பத்தி எழுதியிருக்காங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை பற்றி அவர்கள் எழுதியிருந்தாலும் அவர்கள் இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள் கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை அவங்க பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க வாழ்க்கைக்கு. இயேசு கிறிஸ்து சொன்ன கோட்பாடுகளை வாழ்க்கையில எடுத்துக்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியுது. பல தலைவர்கள்,
பல முன்னோடிகள் இந்த உலகத்துல மிக சிறந்த இடத்துக்கு வந்தவங்கலாம் இயேசு கிறிஸ்து வாய் திறந்து, விசேஷமா மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5, 6, 7 அவர் பண்ண மலை பிரசங்கத்தினால் கவரப்பட்டு இழுக்கப்பட்ட தலைவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு சரித்திரத்தில் இருக்கு. அத்தனை பேரும் இயேசு சொன்னதை ஏத்துக்கிட்டாங்க, ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அவர்கள் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து சொன்னதை படிச்சு பார்த்தாங்க, ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னதை நோக்கி பார்த்த அவர்கள் இயேசுவை நோக்கி பார்க்கவில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து சொன்னதை மாத்திரமல்ல, இயேசுவையே நோக்கி பார்க்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவையே நோக்கி பார்க்க நாம் அத்தனை பேரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்ரகமான அழைப்பு, மகத்துவமான ஒரு அழைப்பு. இயேசுவை நோக்கி பார்க்கக்கூடிய மகத்துவமான மேன்மையை சபையாராகி நாம் பெற்றிருக்கிறோம். இந்த அழைப்பை ஒரு நாளும் நாம் அசட்டை பண்ணவே கூடாது. இந்த அழைப்பு நோக்கி பார்ப்பது. ஆகவேதான் சங்கீதக்காரன் முன்னாடியே சொல்லிட்டாரு. 121 சங்கீதத்துல 121:1 எப்படி வருது? எனக்கு என் வாழ்க்கையில, என் ஜீவியத்துல, என் குடும்பத்துல, என் ராஜரீகத்துல எனக்கு உதவி, ஒத்தாசை என்றால் உதவி, உதவி வரக்கூடிய பர்வதம், உதவி செய்யக்கூடிய பர்வதம், உதவி செய்யக்கூடிய மலை, உதவி செய்யக்கூடிய கன்மலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உதவி செய்யக்கூடிய பர்வதம் என்றால் பாறை, பர்வதம் என்றால் மலை, பர்வதம் என்றால் கன்மலை, பர்வதம், பாறை. அன்னைக்கே சொல்லிட்டாரு, என் வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை உதவியும் பாறையிலிருந்து வருது. எனக்கு வர வேண்டிய அத்தனை ஒத்தாசைகளும் கண் மலையிலிருந்து வருகிறது. எனக்கு வர வேண்டிய அத்தனை சோர்ஸும், எனக்கு வர வேண்டிய ஒரு இடம் எங்கிருந்து வருதுன்னு எனக்கு தெரியும். அந்த இடம் கண்மலையாகிய கிறிஸ்து. இப்ப அவர் சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமா இருக்கக்கூடிய கிறிஸ்து இயேசுவை நான் என்ன செய்கிறேன்? நோக்கி பார்க்கிறேன். என் கண்ணு ரெண்டுத்தையும் எங்க வைக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவின் மேலேயே நான் வைக்கிறேன். என் கண்ணு ரெண்டுத்தையும் அவர் மேல நான் வைக்கிறேன். அவர் மேல நான் வைக்கிறதுனால, அந்த பாறையின் மேல் நான் வைக்கிறதுனால என் ஜீவியத்தில், அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, எவ்வளவு அற்புதமா இருக்கும், எத்தனை ஒரு மகிமையா இருக்கும், எத்தனை அருமையான ஒரு வாக்கு தத்தங்கள் அதில் இடம் பெற்றிருக்கிறது. இப்ப நம்ம நல்லா கவனித்துக் கொள்ள வேணும். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்படியாக, அவரை பின்பற்றும்படியாக 100க்கு 100% அவரையே காப்பி அடிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தான் லைஃப், அவர் தான் லைஃப் ஸ்டைலு, அவர் தான் எல்லாமே. 100க்கு 100% கிறிஸ்து இயேசு, இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து இயேசு. இதுதான். ஏனென்றால் வேத புஸ்தகமே கிறிஸ்துவின் புஸ்தகம் தான். நீங்கள் ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் வேத புஸ்தகத்தின் கதாநாயகனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் வெளிப்படுத்துவதுதான் வேத புஸ்தகம். அவர்தான் வேத புஸ்தகம் வெளிப்படுத்துகிறது. பிதாவாகிய தேவனும் என்ன செய்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் தன்னை முழுமையாக குமாரன் பக்கமாக திரும்பி, இவருடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, செவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா இயேசுவுக்கு செவி கொடுங்க. எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். சேர்ந்து சத்தமாய் சொல்லுங்கள், இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். வாழ்க்கையில ஒரு ஓட்டம் இருக்கு, வாழ்க்கையில ஒரு பாதை இருக்கு. இந்த ஓட்டமும் பாதையும் நாம் பின்பற்ற வேண்டியது இயேசுவை நோக்கி. இயேசுவை நோக்கி பயணிக்கும்படியாக நாம் அத்தனை பேரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை நோக்கி பயணிப்பதுதான் வாழ்விலே மிக உச்சிதமான காரியம். அவரை பின்பற்றுவதுதான் வாழ்க்கையிலே மிக தலை சிறந்த ஒரு மேலான ஒரு அனுபவம். அவரை பின்பற்றின எந்த ஒரு நபரும் வாழ்வில் கைவிடப்பட்டது கிடையாது.
வேத புஸ்தகத்திலே அவரை நோக்கி பார்த்தவர்கள் மட்டுமல்ல, நோக்கி பார்த்த அனைவரும் பிரகாசம் அடைந்தார்கள். அவரை ஒரு மனுஷன் நோக்கி பார்த்து, நான் வெட்கப்பட்டு போயிட்டேன், நான் கெட்டு போயிட்டேன், நான் அவமானம் அடைஞ்சிட்டேன், என் வாழ்க்கையில நான் ஒண்ணுமே இல்லாம போயிட்டேன்னு சொல்லக்கூடிய நபர் சரித்திரத்தில் எவருமே கிடையாது. நான் அவங்கள நோக்கி பார்த்தேன், இவரை நோக்கி பார்த்தேன், இவரை ஃபாலோ பண்ணேன், வாழ்க்கையில தோற்று போனவர்கள் 1000. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து இன்று வரையில் உலக அளவில் தோற்று போன நபர்கள் எவருமே கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா ஒரு சின்ன ஒரு ராஜ்யத்தை பிடிச்சிட்டான். அந்த பெரிய ராஜாவுக்கு ஏறக்குறைய 10 நாடுகள் இருக்கு அவன் கையில. அந்த பெரிய ராஜா பிடிச்சது ஒரு சின்ன நாடு, சாதாரணமான ஒரு சின்ன நாட்டை பிடிச்சிட்டான். அந்த நாட்டை பிடிக்கும் போது அத்தனை பேரையும் சிறைப்பிடித்து அந்த சின்ன நாட்டில் இருக்கக்கூடிய ராஜாவையும் கைதி பண்ணி, இப்போ அந்த பெரிய 10 நாட்டுக்கு ராஜாவா இருக்கக்கூடிய இந்த ராஜாக்கு முன்னாடி ஒரு கைதியாய் கொண்டு வந்து நிற்கிறாங்க. இந்த ராஜா சொல்றாரு, உன் நாட்டையே நான் பிடிச்சிட்டேன் பத்தியா, இந்த 10 நாட்டுக்கு ராஜா சொல்றாரு, நான் உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். என்ன வைக்கிறேன்? நான் உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். அந்த போட்டியில மட்டும் நீ ஜெயிச்சிட்டுன்னு வச்சுக்கோ, மறுபடியும் நீ இழந்த நாட்டை நான் என்ன பண்றேன், உனக்கே தந்துடுறேன். போட்டி ரொம்ப ஈஸி. என்ன தெரியுங்களா? 1 கிலோமீட்டர் தூரம், 1 கிலோமீட்டர் தூரம் உன் கையில ஒரு சட்டி இருக்கும், அந்த சட்டி ஃபுல்லா தண்ணி இருக்கும், அவ்வளவுதான். அந்த 1 கிலோமீட்டர் தூரம் சட்டியில இருந்து ஒரு சொட்டு தண்ணியும் கீழே விழாம நீ கொண்டு வரணும், அவ்வளவுதான் போட்டி. சம்மதமா? இந்த சின்ன நாட்டு ராஜா ஒத்துக்கிட்டான். அந்த சின்ன நாட்டு ராஜா 1 கிலோமீட்டர் தூரமாய் அந்த போட்டியில் பயணிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துல சட்டியில முழுவதும் தண்ணி இருக்கு, இதை எடுத்துக்கொண்டு மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வலது பக்கத்திலும் மக்கள், இடது பக்கத்திலும் மக்கள். அவன் வல பக்கத்திலும் மக்கள், இடப்பக்கம் மக்கள். இந்த சட்டி எடுத்துக்கிட்டு போகும்போது பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சொல்றாங்க, ஏய் கவனமா போ, கவனமா போ, கவனமா போ. இந்த பக்கத்துல இருந்து ஒரு சத்தம் வருது, நீ கீழே ஊத்துற, சொட்டு தண்ணி கீழே ஊத்துது, ரைட்ல பக்கமா திருப்பு, லெஃப்ட் பக்கமா திருப்பு, இப்படி தூக்கி பிடி, இப்படி கீழே இறக்கி பிடி. அந்த பக்கத்துல இருந்து சத்தம் வந்துகிட்டே இருக்கு காதுல, இந்த பக்கம் இருந்து ஏராளமான சத்தம் வந்துகிட்டே இருக்கு காதுல. ஒருத்தன் சொல்றான், ஏய் பாம்பு வருது, காலைல பாம்பு வருது. ஒருத்தன் சொல்றான், ஏய் கள்ள தூக்கி போறாங்க, இந்த பக்கமா திரும்பிடா, அந்த பக்கமா திரும்பிடா. எக்கச்சக்கமான டிஸ்டர்பன்ஸ். இந்த சின்ன ராஜா 1 கிலோமீட்டர் தூரம் கரெக்டா போய் ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விடாம அப்படியே கொண்டு போய் கொடுத்து அந்த நாட்டை பிடிச்சிட்டான். அந்த பெரிய நாட்டு ராஜா கேட்டாரு, இது மாதிரி நிறைய ராஜாக்களுக்கு நான் சவால் விட்டுருக்கேன், ஆனா யாரும் ஜெயிக்கல, நீ எப்படி ஜெயிச்ச? அவன் சொன்ன ஒரே ஒரு காரணம், என் வலது பக்க காதுல 1000 சத்தம் கேட்டுச்சு, என் இடது பக்கம் காதுல 1000 சத்தம் கேட்டுச்சு. என் பக்கத்தில் இருந்ததான பாரங்களுக்கு என் கவனத்தை கொஞ்சம் கூட நான் செலுத்தாம என் கண்ணுக்கு முன்னாடி இந்த தண்ணி மேல என்னுடைய முழு ஃபோக்கஸ் கவனம் இருந்ததுனால ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழாம நான் ஜெயம் பெற்றேன். கொஞ்சம் நல்லாதான் கையை தட்டுறது. அப்போ கவனிக்க வேணும், நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சுலபமாக ஜெயிக்க முடியும், ஏனென்றால் நீங்கள் பின்பற்றக்கூடிய நபர் ஜெயித்தவர். நான் சொல்றேன், நீங்க பின்பற்றக்கூடிய நபர் ஜெயித்தவரா இருக்கிறதுனால நீங்க போகிற பாதை ஜெயமா இருக்காது, நீங்க போகிற பாதையெல்லாம் ஜெயமா இருக்கும். சிலர் போகிற பாதை ஜெயமா இருக்குமான்னு கேட்கிறாங்க. நான் சொல்றேன், இவரை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் போகிற பாதை எதுவானாலும் அது ஜெயமா இருக்கும். ஏன் தெரியுமா? ஃபோக்கஸிங் அவர் மேல இருக்கு, நோக்கம் அவர் மேல இருக்கு, பார்வை அவர் மேல இருக்கு, முழுமையான கவனமும் அவர் மேலே காணப்படுகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் மக்கள் வனாந்தர பிரயாணத்தில் பிரயாணம் பண்ணிட்டு வந்தாங்க. கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடித்து கொதறுகிறது, மரித்து மாண்டு போறாங்க. மோசே சொல்றாரு, ஆண்டவரே உங்க மரிச்சு போறாங்களே என்ன பண்றது? தேவன் சொல்றாரு, ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி உயர்த்தி வை, யாரெல்லாம் இதை பார்க்கறாங்களோ பிழைப்பார்கள். வீட்டுக்குள்ள இருக்கிறவன கால பாம்பு கடிச்சிடுச்சு. பாம்பு கடிச்ச உடனே அவனுடைய நோக்கம் கடி மேல இருக்காது,
எங்கடா அந்த சர்ப்போன்னு தேடி அந்த வெங்கல சர்ப்பத்துக்கு நேராக அவனுடைய ஃபோக்கஸிங் இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம வாழ்க்கையிலும் தேவ பிள்ளைகளே பல காயங்கள் வருகிறது, இடிகள் விழுகிறது, துயரங்கள் நிகழ்கிறது, ஏமாற்றங்கள் உண்டாகிறது. நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? அவரை நோக்கி பார்க்க மாட்டோம், இதை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு புரியுது? அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைக்கிறார்கள். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல அதையே இயேசு கிறிஸ்து அப்படி தன்னதான் நாம் தான் பாதுன்னு ஃபோக்கஸ் பண்றாரு. யோவான் 3:14 வாசிங்க. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவரை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல், அந்த மனுஷன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை நித்திய வாழ்க்கை அடையும்படிக்கு அவர் உயர்த்தப்பட வேண்டும். அப்ப கவனிங்க, நான் கெட்டு போக கூடாது. ஏன்? கெட்டு போகக்கூடிய அளவுக்கு லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, நம் வாழ்க்கையை சின்னபின்னமாக்கக்கூடிய ஒரு துயரம் வந்திருக்கு. இதில் நான் அழிஞ்சு போகாம இருக்க வேண்டுமையானால் இந்த அழிவுக்கு நீங்களாக்கி என்னை காக்கக்கூடிய மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்டிருக்கிறார். உயர்த்தப்பட்ட மனுஷகுமாரனை நான் நோக்கி பார்க்கும் பொழுது நான் பிழைக்கப்படுகிறேன், நான் காப்பாற்றப்படுறேன், என் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது. அல்லேலூயா. சமாரிய ஸ்திரீ, இந்த சமாரிய ஸ்திரீயை பற்றி யோவான் 4 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நமக்கெல்லாம் நல்லா தெரியும். இந்த சமாரிய ஸ்திரீ பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அம்மாவுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு 5 புருஷர்களாம். எத்தனை புருஷர்கள்? இந்த அம்மாவுக்கு 5 புருஷர்கள் சொல்லிட்டு ஊர் உலகத்துக்கே தெரியும். ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சதுனால எல்லாரும் தண்ணி அடிக்கிறதுக்கு எந்த டைம்ல வருவாங்க? காலையில, இல்லைன்னா மாலையில. இதுதான் வழக்கம். எல்லாரும் தண்ணி பிடிக்க காலையில போவாங்க, எல்லாரும் தண்ணி பிடிக்க மாலையில போவாங்க. முழு சமுதாயத்துக்கே இந்த அம்மா ஒரு தப்பான அம்மான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால யார் முகத்திலையும் விழிப்பதற்கு இந்த அம்மாவுக்கு விருப்பமே இல்லாததுனால மதிய வேளையில கிணத்துக்கு போறாங்க. மதிய நேரத்தில் கிணத்து பக்கம் யாருமே போக மாட்டாங்க, ஆனா இந்த அம்மா கிணத்து பக்கமா போறாங்க. இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில நம்ம பல விதத்தில் அந்த அம்மாவை தப்பாவே பார்த்துட்டு இருக்கோம். இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல கணவன் இல்லையே. ஒரு கணவனோட வாழ்க்கை நடத்துறாங்க, புருஷன் சரியில்லை, 2வது மாத்துறாங்க, 3வது மாத்துறாங்க, 4வது மாத்துறாங்க, 5வது மாத்துறாங்க. இயேசு சொல்றாரு, இப்போ இருக்கிறவன உனக்கு புருஷன் இல்லை, 6வது புருஷனா ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இந்த அம்மாவுடைய தாகம் தீரல. இயேசு கிறிஸ்து அந்த நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தமான புருஷனை வராரு, தாகத்தை தீர்க்கக்கூடிய ஜீவ தண்ணீரை தராரு. இந்த அம்மாவுக்கு இப்போ தாகம் தீர்ந்து போச்சு. இந்த அம்மாவுக்கு தாகம் தீர்ந்து போனதுனால வசனம் சொல்லுகிறது, யாருக்கெல்லாம் தன்னை காண்பிப்பதற்கு வெட்கப்பட்டார்களோ, யாருக்கு முன்னாடி தலை குனிந்தார்களோ, அவமானம் அடைந்தார்களோ, அவர்கள் எல்லாம் இப்போ தேடி ஊருக்குள்ள போறாங்க. காலையிலையும் மாலையிலையும் போகாம மதியத்தில் வந்த நோக்கமே மக்களை நான் பார்க்க கூடாது. ஆனா இயேசு என்ற மகத்துவமான தேவனை இந்த அம்மா நோக்கி பார்த்ததுனால இயேசு கிறிஸ்துவானவர் இந்த அம்மாவுக்கு தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீரை கொடுத்ததுனால யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்லி முழு சமுதாயத்துக்கும் போயிட்டு இயேசு கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்கறாங்க. நான் இவரை நோக்கி பார்த்தேன், யாருமே என் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கல, யாருமே என் வாழ்க்கையை திருப்திப்படுத்தல, யாருமே என் வாழ்க்கையில நன்மையை செய்யல. இந்த உத்தம தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து என் தாகத்தை தீர்த்து விட்டார். இவர் தீர்த்ததுனால, நான் இவர் நோக்கி பார்த்ததுனால என் தாகத்தை தீர்த்தாரு. நீங்களும் நோக்கி பாருங்கன்னு சொல்லி ஊருக்கு அறைக்கூவல் விடுகிறார்கள். இன்னைக்கு நல்ல கவனிங்க, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி உலகத்துக்கு நாம் பறைசாற்ற வேண்டுமேயானால் இயேசு கிறிஸ்துவை நாம் நன்றாக அனுபவித்தவர்களாய் வாழ வேணும். இயேசு கிறிஸ்துவை அனுபவித்தால் ஒரு நபரால் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவை பற்றி பகிரங்கமாக பேச முடியும். இந்த ஸ்திரீயானவள் 5 புருஷன் அப்புறம் 6 இந்த 6 புருஷனோட வாழ்ந்து வாழ்க்கையை வெறுத்து போன ஒரு சகோதரி இயேசு கிறிஸ்து என்ற மகத்துவமான புருஷனை நோக்கி பார்த்ததுனால வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்டது. தான் வெட்கம், தன்னுடைய அவமானம், என்னை நிந்திச்சாங்களே, என்னை ஏளனமா பேசினாங்களே, நான் ஒரு தப்பான ஆளு, இதை எல்லாத்தையும் மறந்துட்டா. ஏனென்றால் இயேசுவை நோக்கி பார்த்தபடினால் வாழ்க்கை அலங்காரமாய் மாறிவிட்டது.
அற்புதமா மாறிவிட்டது. இப்ப எல்லா இடத்திலும் போயிட்டு மகிமையான கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார்கள். நீங்க மட்டும் உங்க வாழ்க்கையில பாரமானதை நோக்காம இயேசுவை ஆழமா நீங்க நோக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இந்த உலகத்தின் பாரங்கள் உங்க காலில் இருக்கக்கூடிய தூசி மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அழுத்தங்களும் உங்களுக்கு பெரிதாக தெரியாது. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கக்கூடிய இயேசுதான் உங்களுக்கு மிகப்பெரியவராக காட்சியளிப்பார். பேதுரு கடல் மேல நடக்கிறாரு. இயேசு வான்னு சொன்ன அந்த வார்த்தை கேட்டு நடக்கிறாரு. இயேசுவையே பார்த்துக்கிட்டு இருந்த பேதுரு கடல் மேல் நடந்தார். எத்தனை ஒரு பெரிய பாக்கியம்! கடல் மேல் எந்த ஒரு மனிதனும் நடக்கல, பேதுரு கடல் மேல் நடக்கிறார். இது வரைக்கும் இயேசுவை நோக்கி பார்த்த வரைக்கும். இயேசு மேல வச்ச கண்ணை எடுத்து அடிக்கிற காற்றின் மேல் வைத்த உடனே, இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த கண்ணை எடுத்துட்டு அடிக்கிற புயல் மேல் வைத்த உடனே ஆழத்துக்குள்ளா இறங்கி போறாரு. நம்முடைய வாழ்க்கை அவரை நோக்கி பார்க்கிற வரைக்கும் தான் தலை நிமிர்ந்ததா இருக்கும். என்னைக்கு அவரை பார்க்கறத விட்டுட்டு திசை வேற பக்கமா திரும்புதோ அன்னைக்கே தலைமையில துணியை போட வேண்டியதான் நம்முடைய வாழ்க்கை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற வரைக்கும் நான் ஹீரோ, அவரை பார்க்க மறுக்கும் பொழுது நான் ஜீரோவா மாறிடுறேன். ஜீரோவுக்கு ஒரு நாள் மதிப்பு கிடையாது. என்னைக்கு அந்த ஜீரோ பக்கத்துல ஒரு நம்பர் வருகிறதோ அன்னைக்கே அந்த ஜீரோவுக்கு மிகப்பெரிய மதிப்பு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபர் என் வாழ்வில் இருக்கும் வரை, நான் பார்க்கும் வரை என்றைக்குமே நான் மதிப்பு மிக்கவன். என்றைக்கு பார்க்க தவறேனோ, அவரை விட்டுட்டு வேற ஒன்றை பார்க்க நான் ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கு என்னுடைய மதிப்பு எனக்கே தெரியாமல் போய்விடுகிறது. எத்தனை பேர் சொல்ல போறோம், நான் மதிப்பு மிக்கவன் இயேசுவை நோக்கி பார்க்கும் வரைக்கும்? சில பேர் என்ன யோசிக்கிறாங்க, நல்லதா இருக்கு, இயேசுவை நோக்கி பார்க்கிற விஷயம் நல்லதா இருக்கு, எப்படி முறைய சொல்லிக் கொடுங்க. இப்ப அநேகர் எப்படி கத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, நான் இயேசுநாதரை பார்த்தேன். இயேசுநாதரே, ஓ இயேசுவை பார்த்தீங்களா, இயேசு பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்தாரு? அப்படியே ஒரு வெண்வஸ்திரம், அப்படியே தலையில சுருட்டு சுருட்டு அப்படியே முடி, அப்படியே தாடி வச்சிருக்காரு, அப்படியே சாஃப்டா இருக்காரு, கையில் அப்படியே ஒரு காயம். இந்த கதையெல்லாம் கேட்டு கேட்டு காதெல்லாம் புளிச்சு போச்சு. யாரை பார்த்தோம்? இயேசுவை பார்த்தோம். கண்ணை முன்னவன அப்படியே ஒரு கற்பனையில் ஒரு உருவத்தை செட்டப் பண்ணி, இயேசுவை நான் பார்க்கிறேன், இயேசுவை பார்க்கிறேன். இயேசு அப்படியே முன்னாடி போறாரு, அப்படியே ஒரு கால் தடம் தெரியுது, அப்படியே நான் அடி மேல அடி வச்சு அப்படியே நான் போயிட்டே இருக்கிறேன். இயேசு பேசினாரு என்கிட்ட. ஓ பேசினாரா? என்ன பேசினார்? மகளே நீ பயப்படாதே. அதை கேட்டு கேட்டு காதை புளிச்சு போச்சு. எப்போதான் பேசுறாரா? இயேசு என்ன பரலோகத்துக்கு கூட்டு போனாரு, இயேசு என்ன நரகத்துக்கு கூட்டு போனாரு. ஒரே அப்படி சொன்னாரு, நான் இயேசு கிறிஸ்துவோட கூட உட்கார்ந்து டிஃபனே சாப்பிட்டுருக்கேன். அல்லேலூயா, இதுதான் உச்சக்கட்ட பரிசுத்தம். என்னென்னமோ கதை அடிக்கணுமோ எல்லாம் அடிக்கிறது, எல்லாம் பண்றது. ஆனா உண்மை அதுவல்ல. இயேசு கிறிஸ்து உண்மையாகவே தோற்றத்துல தான் நீங்க பார்க்கணும் என்பது அவருடைய சித்தமா இருக்குமே, ஆனால் தத்ரூபமாக தம்முடைய தோற்றத்தை அவர் வெளிப்படுத்தி இருப்பார். தத்ரூபமாக அவரை பத்தி பவுல் எழுதினாரு, அவரை பத்தி சீடர்கள் எழுதினாங்க, அவரை பத்தி ஏராளமா எழுதப்பட்டிருக்கு. அவருடைய உருவத்தை பத்தி ஒரு இடத்துலையும் பிரதானமா இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து, நல்ல கவனிங்க, உருவத்தின் வழியாய் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்பாமல் வேத வார்த்தையின் மூலமாய் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அத்தனை பேரும் உருவத்தில் பார்க்க தான் நம்ம விரும்புகிறோம், உருவத்தில் பார்க்க அவர் விரும்பவில்லை. நீங்க அத்தனை பேரும் வேதத்தின் வழியாக அவரை பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதுதான் சரியான வழி. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இப்ப என்ன ஆகுது? 2 பேர் எம்மாவூருக்கு போறாங்க. எம்மாவு என்ற கிராமத்துக்கு போறாங்க. யார் போறாங்க? பேர் இல்ல, அப்போஸ்தலர்கள். இயேசு கிறிஸ்து கூடவே 3.5 வருஷம் இருந்த 2 பேர். இந்த 2 பேர் போயிட்டு இருக்கும் போது 3ஆவதா கூட யார் வரா? இயேசு தான் வராரு.
இயேசு என்ன முகமுடி போட்டுட்டு வந்தாரா? இல்ல இயேசு என்ன வேஷம் மாறி வந்தாரா? இல்ல. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து அதே மகிமையில மாம்சத்துல அதே தோற்றத்துல பக்கத்துல இருந்தாலும் இவங்களுடைய முழு கவனமும் மரிச்சிட்டாரு, செத்து போயிட்டாரு, இவர் தானே காப்பாற்றுவாரு, இவர் தானே சோறு போடுவாரு, இவர் தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருந்தோம், அபதோகதின்னு அம்போன்னு விட்டு போயிட்டாரு, இதுதான் அவங்க எண்ணத்தில் இருந்ததுனால இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. நன்றை கவனிங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு தோற்றத்தின் வழியாக இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வந்தா கூட நிறைய பேர் அவர் ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆமென் சொல்றவங்க ஒன்றும் இல்லை. இன்னைக்கு மட்டும் இயேசு கிறிஸ்து சிபிஎம் சர்ச்சுக்கு போனாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இயேசுவை ஸ்டேஜ் மேலே விட மாட்டாங்க. ஏன்? தாடி வச்சிருக்காரு. தாடி வச்ச ஸ்டேஜ் மேலே ஏற்ற மாட்டாங்க. அவருக்கு ஷேவ் பண்ணி அவருக்கு ஒரு ஜிப்பாவை போட்டு, அதுவும் ஒயிட் ஜிப்பா, பளிச்சுன்னு ஜிப்பா போட்டு அவருக்கு நல்லா ட்ரிம் பண்ணி, நல்லா புத்த பிச்சுக்கள் மாதிரி முடிய நல்லா ட்ரிம் பண்ணி இப்படி பண்ணாதான் இயேசுவையே மேலே ஏற்றுவாங்க. ஏன்னா இயேசுவை நம்ம வேற விதமா கற்பனை பண்ணி வச்சிருக்கோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தன்னை எப்படி வெளிப்படுத்துறேன்னு சொல்றாரு, எப்படி காண்பிக்கிறேன்னு சொல்றாரு, எப்படி தம்மை அவர் சம்பூர்ணமாக வெளிப்படுத்துகிறாராம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். வேத புஸ்தகத்திலே மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை, யாரை குறித்து சொல்லியவைகளை? வாய் திறந்து சொல்லுங்கள். இயேசுவை குறித்து சொல்லியவைகளை, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். பக்கத்துல இருந்து காட்டினாலும் அவங்களுக்கு புரியல, இதுல இருந்து காட்டினாதான் புரிந்து கொள்ளவே முடியுது. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் வேத புஸ்தகத்திலே மகத்துவமுள்ள தேவனாக மகிமையாக காணப்படுகின்றார். வேத புஸ்தகத்தை நிறைய பேர் படிக்கும் பொழுது படிக்கக்கூடிய நோக்கமே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எப்படியாச்சும் 2 அதிகாரம் படிச்சோம், எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஏன் தெரியுமா? 2 அதிகாரம் படிக்கலனா ஏதாச்சும் ஆபத்து வந்துருமா, விபத்து வந்துருமா சொல்லி வச்சிருக்காங்க. சில பேர் பயந்தே படிக்கிறது பைபிளை. ஏதாச்சும் நடந்துருமோ, அசம்பாவிதம் ஆயிடுமோ, பாஸ்ட் வேற சொல்லிட்டாரு, கேடு கீடு வந்துருமோ, கெட்டு போயிடுவோமோ, அதுக்காகவே படிக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க, 1 வருடத்திற்குள் வேத புஸ்தகத்தை நான் படித்து முடிக்க போகிறேன். பைபிள் திறக்கிற நோக்கமே எதுக்கு? முடிச்சணும், இந்த வருஷத்துக்குள்ள படிச்சு முடிச்சணும். அதுக்காக கடகடா 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 கடகடா. இன்னைக்கு 4 அதிகாரம் படிச்சுட்டேன், எப்பா நாளைக்கு ஒரு அதிகாரத்தை குறைச்சே படிச்சுக்கலாம், ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்ட்ராவே படிச்சுட்டேன். அந்த நோக்கத்திற்காகவே படிக்கிறவர்கள் ஆயிரமான பேர்கள். நன்றை கவனிங்கள், வேத புஸ்தகத்தில் இயேசுவை பார்ப்பதற்காக படியுங்கள். வேத புத்தகத்தில் இயேசுவை பார்ப்பதற்காக படியுங்கள். இயேசு கிறிஸ்து இங்க தான் இருந்தாலும் கவனிச்சு பார்க்காததுனால அவர் இருக்கிறது நமக்கு விளங்க மாட்டேங்கிறது, புரிய மாட்டேங்கிறது, தெரிய மாட்டேங்கிறது. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இயேசு கிறிஸ்து பைபிள்ல இருக்கிறாருன்னு ஒண்ணு நீங்க இப்படி நினைச்சுக்க கூடாது. ஓ இயேசு கிறிஸ்து இதுக்குள்ள இருக்கார்ப்பா, தலை மேலே வச்சு நான் படுத்துக்கிறேன். இயேசு கிறிஸ்து இதுக்குள்ள இருக்கிறாராம்பா, ஆகவே நான் பைக்குள்ளே நான் வச்சுக்கிறேன். இல்ல, இயேசு கிறிஸ்து அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எங்கே இருக்கிறார், அவர் யார் என்பதை முழுமையாக காண்பித்து கொடுப்பது வேத புஸ்தகமே ஒழிய, இதன் மூலமா தான் அவரை பார்க்க முடியுமே ஒழிய இதுல அவர் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? சில பேர் நீங்க நினைச்சிடக்கூடாது, சொல்லுவாங்கல்ல தெய்வம் தூண்ல இருக்கிறாரு, துரும்புல இருக்கிறாரு, ஏன் ஆண்டவர் பைபிள்லயும் இருக்கிறாரு, அப்படிலாம் நீங்க நினைச்சிடக்கூடாது, தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. அவரை பார்ப்பதற்கு எனக்கு சொல்லிக் கொடுப்பது வேத புஸ்தகம். அவரை பார்ப்பதற்கு எனக்கு காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்க்கால் வேத புஸ்தகம். அவரை நான் எப்படி காண்பது என்பதற்கு எனக்கு ஒரு பாதையை காண்பித்து கொடுப்பது வேத புஸ்தகம். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன். அப்போ எங்கெங்க எப்படிங்க பார்க்க முடியும்னு சொன்னா, ஒரே ஒரு வழி, வேத தேவனுடைய வார்த்தை ஒன்று மாத்திரமே.
இதன் மூலமா தான் நீங்களானாலும் நானாலும் யாரானாலும் இயேசுவை பார்க்க முடியுமே ஒழிய அப்படியே கண்ணை முன்ன வந்தாரு, அப்படியே கூட்டு போனாரு இப்படின்னு இயேசு எங்கேயும் சொல்ல. எல்லாம் கண்ணை மூடுங்கப்பா, நான் வந்து உங்களை அப்படியே பரலோகம் கூட்டு போவேன், அப்படியே கண்ணை மூடுங்கப்பா, நான் வந்து அப்படியே தொட்டில உங்களை படுக்க போட்டு தாளாட்டுறேன், இப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. எதை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. வேத புஸ்தகம் தெளிவாக போதிக்கிறது. வேத வாக்கியங்களிலே அவரை பற்றி எழுதியிருக்கிறதே அவைகளின் மூலமாய் தம்மை அவர் வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து சொல்றார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஏன் தெரியுமா? என்னை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடியவைகளும் அவைகளே. இதுலதான் என்ன குறித்து சாட்சி கொடுக்குது. இதனால தான் உங்களுக்கு நித்திய ஜீவனை இருக்கிறதுன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி வச்சுட்டு போயிட்டார். அல்லேலூயா. சரி, இதுல ஓகேயா, எனக்கு புரியுது. இப்போ இயேசு நான் நோக்கி பார்க்கணும்னா எப்படி நோக்கி பார்க்கிறது, அவர் எப்படி பார்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமா தான் நான் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. ஓகே, சரி, இதன் மூலமா நான் எப்படி பார்க்கிறது, எது வச்சு நான் பார்க்கிறது? நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கக்கூடிய வாக்கியங்கள் வேத புஸ்தகத்திலே ஏராளமாக எண்ணிக்கை கடங்காத விதத்திலே இருந்தாலும், நான் என்னுடைய வாழ்க்கையில் வேத புஸ்தகத்தை நான் இந்த வழியாக பார்த்து அவர் எங்கே இருக்கிறார் என்று நான் கண்டுபிடிப்பேனே. ஆனால் வேத புஸ்தகம் சொல்லும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லும். இயேசு கிறிஸ்து பக்கமா நான் திரும்பி வந்தேனே, அந்த ரட்சிப்பு அது நிமித்தமாய் எனக்குள் அவர் வந்தார். ஏன்னா நான் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் பொழுது, யார்கிட்ட மனம் திரும்பும் பொழுது? கர்த்தர்கிட்ட மனம் திரும்பும் பொழுது. கர்த்தர்கிட்ட நான் எப்படி மனம் திரும்பினேன், எப்படி நான் திரும்பப்பட்டேன்? கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே என் வாழ்க்கையில் என் ஜீவியத்தில் நல்லா வாழணும் நான் முயற்சி எடுத்து தோற்று போனேன். என் சொந்த வாழ்க்கையில் நான் சிறந்த ஒரு வாழ்க்கை வாழணும்னு 1000 முயற்சிகள் எடுத்தோம். என் வாழ்க்கையில் நான் தோற்று போன தோல்வியாளனா உங்கள் பக்கமாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பக்கமாக மனம் திரும்பின உடனே நிகழ்ந்த ஒரு மகிமையான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ தோற்று போன. எதில் தோற்று போன? மாம்சத்தில் தோற்று போனேன். எது உன்னை ஜெயிக்க விடாமல் செஞ்சது? இந்த மாம்சம். அவர் என்ன செஞ்சாரு? இந்த மாம்சம் இது உன்னை தோற்கடிக்க செய்ததுனால நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நம் அத்தனை பேரையும் அவர் சிலுவையிலே கொன்று விட்டார். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கறத பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் எப்படி பார்க்கறது? வேத புஸ்தகத்தின் மூலமா. இப்போ அந்த வேத புஸ்தகம் சொல்லும், எப்படி சொல்லும்? உனக்குள்ளதான் இருக்கிறாருன்னு. அது எப்படி என்ற வழிமுறையை தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கலாத்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கலாத்தியர் 2:20 வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட பவுல் சொல்லுகிறார், நான் அவர்கிட்ட மனம் திரும்பின உடனே கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நான், நல்ல கவனிங்க, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாருன்னு அவர் சொல்லல. எத்தனை பேருக்கு வசனம் புரியுது? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் யார் அறையப்பட்டது? நான், பவுலாகிய நான் அறையப்பட்டேன். நல்ல கவனிங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அநேகர் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். உண்மை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து நானாக மரித்தார். 100% இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். எதற்காக ஏற்றுக்கொண்டேன்? என் சாபங்கள் தீர்வதற்காக. எதற்காக ஏற்றுக்கொண்டேன்? என் பாவங்கள் நீங்குவதற்காக. எதற்காக ஏற்றுக்கொண்டேன்? மோட்சலோக வாழ்க்கைக்காக. எதற்காக ஏற்றுக்கொண்டேன்? புது வாழ்வு பெற்றுக்கொள்வதற்காக. அப்போ அந்த புது வாழ்க்கை கொடுக்கிறதுக்கு பழையதை அழித்து போடுவதற்காக இயேசு எப்படி மரிச்சாரோ அவரை நான் விசுவாசிக்கும் பொழுது என்னையும் அவர் கல்வாரி சிலுவையிலே கொன்று விட்டார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை தேவ பிள்ளைகளையும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அறையப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுடனே சிலுவையிலே நான் அறையப்பட்டிருக்கிறேன். நல்ல கவனிங்க, கொன்னுட்டார்ல,
பழைய மனுஷனை கொன்னுட்டாரு, பாவ மனுஷனை கொன்னுட்டாரு, சாப மனுஷனை கொன்னுட்டாரு. இப்ப கொன்னதுக்கு அப்புறமா ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல. நல்ல கவனிங்க, முன்பு சொந்த மனுஷன், முன்பு பாவ மனுஷன், முன்பு போட்டியின் மனுஷன், முன்பு பொறாமையின் மனுஷன், முன்பு ஜென்ம சுபாவம் உள்ள ஒரு மனுஷன். அந்த மனுஷன் கொன்று போடப்பட்டது, அடிக்கப்பட்டது, செத்து விட்டான். அப்படி கொன்னுட்டு இனி நான் அல்ல, இப்போ என்ன பண்ணிருக்கிறாராம், பிழைக்க வைப்பதற்காக என்னை ஜீவனோட ஆக்கி, இப்போ நான் இல்லைன்னா என்ன, என் பழைய மனுஷன் அல்ல, அந்த ஜென்ம சுபாவ மனுஷன் அல்ல, அந்த உலகத்தின் மனிதன் அல்ல. இப்ப நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? கிறிஸ்து ஒருவரே எனக்குள்ளாய் பிழைத்து எனக்கு உயிராய் மாறினதுனால செத்து போன நான் இயேசுவால் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்ப நல்ல கவனிங்க, நாம் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனே முதலாவதாக நமக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்வு என்ன? மரணம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் செத்து போய்விட்டது, ஒழிந்து போய்விட்டது, எல்லாம் புதிதாகின. எப்படி? இயேசு என்ற அந்த தேவ மகிமையின் குமாரன் எனக்குள் வந்ததுனால நான் இப்போ ஒரு புது மனுஷனா மாறிட்டேன். இப்ப நான் புது மனுஷனா மாறினதுனால ஜீவிப்பது, வாழ்வது, செயல்படுவது, பேசுவது நான் அல்ல என்ற சிந்தை அத்தனை தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் வர வேணும். நான் அல்ல, யார் பிழைத்திருக்கிறா? இயேசுவே என்னில் பிழைத்திருக்கிறார். இயேசுதான்ப்பா எனக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காரு, இயேசுதான் எனக்குள்ள பிழைச்சுக்கிட்டு இருக்காரு. நான் இல்ல, இயேசுதான் எனக்குள்ள இருக்கிறார் என்ற ஒரு சிந்தை தேவ பிள்ளைகளுக்குள்ளாய் வர வேணும். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள வர வேணும். உங்க பேரு எதுவானா இருக்கலாம், உங்க ஊர் எது வேணா இருக்கலாம், உங்க இனம் எது வேணா இருக்கலாம், உங்க ஜாதி எது வேணா இருக்கலாம், நீங்கள் ஊறி போன காரியம், பட்டம், பதவி எது வேணா இருக்கலாம், அத்தனையும் செத்து போனது, அத்தனையும் மரித்து போனது. இப்போ நான் கிடையவே கிடையாது, 100% ஏன்னா நான் தோற்று போன மனுஷன். 100% இயேசுவின் கையாக, இயேசுவின் காலாக, இயேசுவின் கண்ணாக, இயேசுவினுடைய ஜீவனாக, இயேசுவினுடைய வாழ்வாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் பவுல் கொரிந்தியரின் புஸ்தகத்திலே எப்படி சொல்றாரு? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் எப்படி சொல்லுகிறார்? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்போ நமக்கு அப்படின்னு சொன்னா அவரே ஆயிட்டாருன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது மாத்திரமல்ல, என்ன பரிசுத்தமா மாத்திட்டதுனால நானும் இன்றைக்கு பரிசுத்தவானாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் வாழ்றது யாரு? சத்தமே இல்லையே. வாழ்றது யாரு? வாழ்றது நான் இல்லை. இப்ப நான் சைமனா இருக்கேன்னா சைமன் வாழல, இயேசு எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் பவுல் அங்கே அங்கீகரிக்கிறார். இயேசு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால, இயேசு பரிசுத்தமானவர் மாத்திரமல்ல, அவரே எனக்கு பரிசுத்தமானதுனால நான் பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறேன். அவரே எனக்கு ஞானமா இருக்கிறதுனால நான் ஞானம் உள்ளவனா இருக்கிறேன். அவரே மீட்பானதுனால நானும் நீதியுள்ளவனா இருக்கிறேன், மீட்புள்ளவனா இருக்கிறேன், மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையனா இருக்கிறேன். எதனால? செயல்ல பார்க்கல, எதையும் பார்க்கல. எதனால அவர் பிழைச்சிருக்கிறாரு? எப்படி பிழைச்சிருக்கிறாரு? 100% விசுவாசத்தினாலே. பவுல் எப்படி அதை முடிக்கிறார்? கலாத்தியர் 2:20 எப்படி? மறுபடியும் வாசிங்க, 2:20 வாசிங்க. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, நன்றை கவனிங்கள், இப்போ நான் ஏற்கனவே கொல்லப்பட்டு இப்ப மாம்சத்துல பிழைத்திருக்கிறதும் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என்ன விசுவாசத்தினால பிழைத்திருக்கிறேன்?
இயேசுதான் என் ஆதாரம், இயேசுதான் என்னுடைய பரிசுத்தம், இயேசுதான் என்னுடைய நீதி, இயேசுதான் என் எதிர்காலம், இயேசுதான் என் வாழ்க்கை, இயேசுதான் எல்லாமே அப்படின்னு சொல்லி விசுவாசிப்பதுனால நான் படைச்சிருக்கிறேன். அப்போ நான் என் சொந்த வாழ்க்கையில முந்திய காலத்துலலாம் நானே விதைச்சேன், நானே அறுத்தேன், நானே பலனை புசித்தேன் முந்திய நாட்கள்ல. இப்போ இயேசு படைச்சிருக்கிறதுனால இயேசு அவர் விதைச்சாரு, நான் அறுக்கிறேன், நான் பலனை புசிக்கிறேன். முன்பு நானே விதைச்சேன், நானே அறுத்தேன், நானே புசிச்சேன், என் முயற்சி நான். இப்போ கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக, என் பரிசுத்தத்துக்காக, என் ஆரோக்கியத்துக்காக, என் எதிர்கால வாழ்வுக்காக, நித்திய வாழ்வுக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்ததுனால அத்தனையும் எனக்காக அவர் விதைத்திருக்கிறத விசுவாசத்தினாலே நான் பிழைக்கும்படி நான் அதை அறுக்கிறேன், நான் அதை அனுபவிக்கக்கூடிய மனுஷனை நான் மாறிவிட்டேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சட்டை போட்டிருக்கிறது எவ்வளவு உண்மையோ, உங்க வயிற்றுல சாப்பாடு இருக்கிறது எவ்வளவு உண்மையோ, அந்த அளவுக்கு இயேசு உங்கள் ஜீவனா மாறினதும் உண்மை. சாப்பிட்ட உடனே சாப்பாடு இருக்கு உள்ள, ட்ரெஸ்ஸை போட்ட உடனே மறந்துடாதீங்க, நீங்களே கிடையாது, இயேசு தான் உங்களுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கார், இயேசு தான் ஜீவிச்சுக்கிட்டு இருக்காரு, இயேசு தான் படைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் உங்க முயற்சியை நீங்க பார்த்துடவே கூடாது. பாரமான யாவற்றையும் தள்ளிட்டு இயேசுவை நோக்கி பார்க்கறதுனா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? இயேசு எனக்குள்ளாக இருக்கிறார், இயேசு நானாக மரித்து இயேசு நானாகவே அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறதுனால இப்போ நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? நான் ஒரு நீதிமானா இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டவனா இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையானா இருக்கிறேன், தேவனுடைய உகந்த ஒரு பலியாக நான் இருக்கிறேன், தேவனுக்காக சேவை செய்வதற்கு அவரால் முன்குறிக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கிறேன்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் உங்களை பிழைக்க வைக்குது. புரிஞ்சவங்க ஒரு ஆமேன். அப்ப எத்தனை பேர் சொல்றீங்க இயேசுவை நோக்கி பார்க்கிறதுனா என்ன அர்த்தம்? முதலாவது பாரமானதை தள்ளுறது, ரெண்டாவது வேத வாக்கியத்தை கவனம் செலுத்துறது, வேத வாக்கியம் தெளிவாக போதிக்கிறது. இயேசுவானவர் தூண்ல துரும்புல இல்லை, இயேசு கிறிஸ்துவை நீங்க என்னைக்கு ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே அவர் உங்களை கொன்னுட்டு, உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் இருந்துச்சுல அதை கொன்னுட்டு அவரே ஜீவனை உங்களுக்குள்ள வந்து உட்கார்ந்து ஆளுகை செய்துகிட்டு இருக்கிறாரு. உங்களுக்குள்ள வந்து அவரே ஜீவனை ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இனி உங்க முயற்சிகள் எதுவுமே கிடையாது, அத்தனையும் தேவனுடைய முயற்சியினால் உங்கள் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், எப்பொழுதும் அல்ல, எந்த நிமிஷமும் அல்ல, ஒவ்வொரு வினாடியும் இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார், இயேசு எனக்குள் படைத்திருக்கிறார். இயேசு தோற்று போனதா சரித்திரம் அல்ல, நானும் தோற்று போக முடியாது. இயேசுவுக்கு வியாதி வந்ததா சரித்திரம் அல்ல, எனக்கும் வியாதி வராது. இயேசு வாழ்க்கையில அவர் கெட்டு போனதா சரித்திரம் அல்ல, நானும் என் வாழ்க்கையும் கெட்டு போக முடியாது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் கெட்டு போவது கிடையாது. இவைகள் அத்தனையும் எதனால் நிகழ்கிறது? ஒரே ஒரு வார்த்தை, விசுவாசத்தினால். தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அந்த விசுவாசம் உங்க வாழ்வில் தலை தூங்குமே ஆனால் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ஆச்சரியப்படுவீங்க. இனி நீங்களே கிடையாது, இயேசு உங்களுக்குள்ள இருப்பதை காண்பீங்க. நீங்க போவீங்க, நீங்க பேசுவீங்க, அன்னைகளுடைய காயங்கள் ஆற்றப்படும். நீங்க ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணுவீங்க, சுகம் விடுதலை அற்புதமா உண்டாகும். நீங்க ஒருத்தருக்கு தேவனுடைய அன்பை பத்தி சொல்வீங்க, அவருடைய கண்ணிலிருந்து தார தாரையா தண்ணீர் ஊற்றும். ஏன் தெரியுமா? நீங்க கிடையவே கிடையாது. ஆகவேதான் ஒரு நாளும் சொல்லிடாதீங்க என் ஜெபத்தால நடந்தது, என் முழங்கால நடந்தது, என் பிரயாசத்தால நடந்தது. இல்ல, இயேசு ஜீவிக்கிறார், இயேசு பிழைத்திருக்கிறார், அவரே என்னுடைய உயிரா இருந்து அவர் எனக்குள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இதுதான் ஆவிக்குரிய சத்தியம். இதை புரிவதற்காக தான் வேத புஸ்தகத்தில் நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டியது. எத்தனை பேர் சொல்றீங்க உங்க கண்ணாடில் நின்று நீங்க பாக்குறீங்கன்னா முடியெல்லாம் நரைச்சு போச்சு, ஆளே டெல் ஆயிட்டேன்? இல்ல இல்ல, இயேசுவை பார்க்குற மாதிரி பாருங்க. இயேசு அதிகாரம் உள்ள புருஷன், இயேசு வல்லமையான தேவகுமாரன், இயேசு பரிசுத்தமான தேவகுமாரன். அப்படி பார்க்க ஆரம்பிங்க. ஏனென்றால் நீங்களும் நானும் அத்தனை பேரும் பாரமானதை தள்ளிவிட்டு வேத வசனத்தில் இருக்கக்கூடிய இயேசுவை நோக்கி பார்த்து ஒரு உன்னதமான ஓட்டத்தை ஓடுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.